இந்த தேவன் விரும்புகிற காரியத்தை, இந்த கண்மலை தான் உண்டு பண்ணின மனிதனிடத்தில் விரும்புகிற காரியத்தை சொன்னேன். ஆனால் அவர் உண்டு பண்ணின இந்த ஆத்துமாக்களோ எப்படி அவரை எளிதாக மறக்கிறது அல்லது புறக்கணிக்கிறது என்பதை குறித்தும் வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறது. எப்படி தெரியுமா? தேவன் இல்லை என்று சொல்லாது. நான் கிறிஸ்தவர்களிடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறேன், சபைக்குள் காணப்படுகிற, நான் கிறிஸ்துவினுடைய அங்கமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிற ஜனங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். அப்ப தேவன் இல்லை என்று அவர்கள் சொல்லுவதில்லை. இன்னும் கேட்டால் ஒரே தேவன் உண்டு என்று சொல்லி கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் அந்த தேவன் யார்? எப்படியாக அந்த ஒரே தேவனை அவர்கள் மறுதலித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த தேவனே கர்த்தர் என்று சொல்லி அறியாது இருக்கிறார்கள், அல்லது அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறியாது இருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக அந்த ஒன்றான தேவனை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள், அல்லது சத்தியத்தை மறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை மறக்கிறீர்கள். அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 32 அதிகாரம் 15வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? யெஷூரனே கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எப்பொழுது தெரியுமா? செழுமை உண்டாக்கும் பொழுது, கொழுப்பு அதிகமாக்கும் பொழுது, ஆண்டவர் காரியங்களை சந்திக்கும் பொழுது, அவர் உனக்கு விடுதலையை கொடுத்த பொழுது, உனக்கு சுதந்திரத்தை அவர் கொடுத்த பொழுது அவனுடைய ஆத்துமா கொழுக்கிறது, ஸ்தூலிக்கிறது, நினந்துண்ணி என்ன செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, தன்னுடைய சிருஷ்டிகரை விட்டு என்று அர்த்தம், தன்னுடைய பிதாவை விட்டு என்று சொல்லி அர்த்தம், விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னை உண்டாக்கின உன்னுடைய சிருஷ்டிகர் தான் உன்னுடைய ரட்சிப்பின் கண்மலை, வேறொருவர் அல்ல. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிருஷ்டிகர் ரட்சிப்பின் கண்மலை அல்ல, வேறொருவர் என்று சொல்லுகிறானோ, இந்த கிறிஸ்துவை வேறொருவர் என்று சொல்லுகிறானோ, அவனெல்லாம் அவரை அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான், அந்த தேவனை மறந்து போகிறவனாய் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, கொழுத்து போய் உதைக்கிறான் யெஷூரன். சரி, இரண்டாவது காரியம் உபாகமம் 12:18 சொல்லுகிறது. 32:18, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இந்த கண்மலை என்கிற வார்த்தையை வைத்து அவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை ஜெனிப்பித்தேன், நான் தான் உன்னுடைய பிதாவாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனை பிதா என்று சொல்லுகிறோம், காரணம் அவர் நம்மளை உண்டாக்கினார், அவர் நம்மளை சிருஷ்டித்தார், அவர் நம்மளை படைத்த தேவன் அவர். ஆனபடினாலே பிதா என்று நாம் அவரை சொல்லுகிறோம். இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பெற்றெடுத்ததான கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை யார் சிருஷ்டித்தா தெரியுமா? இந்த ஆத்மாவை யார் சிருஷ்டித்தது தெரியுமா? இந்த கண்மலை என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்து. அவருடைய பெயர் உனக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அவரை கர்த்தர் என்று உனக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை பெற்றெடுத்தவர் அவர், உன்னை ஜனிப்பித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அலங்கரித்தவர், உன்னை விடுதலையாக்கினவர். உன்னுடைய ஆத்மாவை ஜீவனோடு விட்டு வைத்திருக்கிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி அவரை மறுதலிக்க முடியும்? எப்படி அவரை தள்ள முடியும்? என்னைக்கு நம்முடைய சிருஷ்டிகர் வேறையும் நம்முடைய நாயகன் வேற, நம்முடைய ரட்சிப்பின் கண்மலை ஆகிய கிறிஸ்து வேற என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் ஆண்டவரை மறக்கிறான், தன்னுடைய தேவனை மறக்கிறான், அவரை எட்டி உதைக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி மறக்கிறான்? உண்மை தெய்வத்தை, தெய்வம் சொல்லுவதை நம்ம கேட்போம். 32 அதிகாரத்தில் 37, 38, 39, உபாகம் 32, 37, 38, 39 அந்த தேவனே சொல்லுகிறார். எப்படி மறைக்கிறார்களாம்? அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அந்நிய தெய்வத்தை, தாங்கள் அறியாதபடி இன்னொரு தெய்வத்தின் மேல அவருடைய கண்கள் போகிறது, அல்லது இந்த கண்மலை வேறொருவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மலை மாறுகிறவர் என்று சொல்லுகிறார்கள். எவன் ஒருவன் பழைய ஏற்பாட்டில் வேற கண்மலை, புதிய ஏற்பாட்டில் வேற கண்மலைன்னு சொல்றானோ அவன் மெய்யான கண்மலை ஆகிய தேவனை அறியாது இருக்கிறான். அவர் சொல்றாரு, அந்த கண்மலை அவர்களை மீட்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். 38 வசனம், அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும். அவைகள் கேட்குமா? அநேகர் இந்த நாளில் தேவன் திருத்துவர், ஒருத்துவர் அல்லது இருத்துவர், ஒருத்துவர் என்று சொல்லப்படுகிறவர்களை கூட எல்லாரையுமே நீங்க நம்பிடாதீங்க. எவன் ஒருவன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அறிக்கை பண்ணவில்லையோ, கர்த்தர் என்பவர் பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தர், பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் எனக்கு வந்தால்தான்
அந்த கன்மலை எனக்காக வெளிப்பட்டால் தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்கிற சத்தியத்தை அறியாதபடி அந்த தேவனை எவன் உதைத்து தள்ளுகிறானோ அவன் அந்நிய தெய்வத்தை அல்லது வேதத்தில் இல்லாததான ஒரு தெய்வத்தை, ரட்சிக்க கூடாததான, ரட்சிக்க மாட்டாததான ஒரு தெய்வத்தை அவன் இந்த வேதத்தில் உள்ள சில பெயர்களை வைத்துக்கொண்டு, சில வசனங்களை வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு பெயரை சூட்டி அப்படியாக தன்னுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறான், தொழுது கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் ஜபம் கேட்கப்படாது. எப்பொழுது ஜபம் கேட்கப்படாது தெரியுமா? ஒன்றான மெய் தேவனிடத்தில் நீ ஜபிக்கவில்லையே. அவர் சொல்லுகிறார், என்னை அன்றி தேவன் உண்டோ, வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் நான் அறியேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் வந்தால் தான் எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அந்த நாட்களில் பக்தர்கள் விழுந்தார்கள். மோசே அவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்டான். இன்றைய கிறிஸ்தவர்கள் வந்ததான இயேசுவை வேறொருவர் என்கிறார்கள். அனுப்பப்பட்டார், கொடுக்கப்பட்டார், நமக்காக வந்தார் என்கிற வார்த்தையின் கருத்தை அறியாதபடி அவர் வேறொருவர் என்று சொல்லி துணிகரமாக பேசவும் வாதிடவும் விரும்புகிறதான கிறிஸ்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கன்மலை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அது தேவனை குறிக்கும் என்று சொன்னால் அவருடைய ஸ்திரத்தன்மையை, மாறாத அவருடைய தன்மையை குறிக்கிறது. எதற்காக அந்த வார்த்தை அவருக்கு வேதத்தில் அவராலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார், நான் மாறாதவர், நான் வந்தால் மட்டுமே உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி தான் நேசிக்கிறதான் அந்த ஜனத்தை பார்த்து அவர் பேசுகிறார் அல்லவா. ஆனால் அவனோ அறியாதபடி அவரை மறக்கிறவனாக, உதைக்கிறவனாக, தள்ளுகிறவனாக அவன் காணப்படுகிறபடினால் ஆபத்தை சந்திக்கிறான். அவனுடைய ஆத்துமா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 32-39 வசனம். நானே அவர், என்னோடு பேசின நான் தான் அவர், ஆதியிலே உன்னை சிருஷ்டித்தவர் தான் அவர், உனக்கு உடன்படிக்கை செய்தவர் தான் அவர், நித்திய கன்மலை என்று சொல்லப்படுகிற நான் தான் அவர் என்று சொல்லுகிறார். நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, there is no God beside me. இந்த பக்கம் ஒரு காடு இல்லை, அந்த பக்கம் ஒரு காடு இல்லை, முன்னால இல்லை, பின்னால இல்லை, அவருக்கு மேலேயும் இல்லையா, அவருக்குள்ளேயும் வேற ஒரு காட் என்று சொல்லி ஒருவர் இல்லை. there is no God with me என்று சொல்லுகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட வேற தேவன் இல்லை, வேறொருவர் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், சொன்ன அந்த தேவன் நமக்காக இறங்கி வந்தால் மட்டுமே. எப்படி இறங்கி வர முடியும்? மனிதனாக. நாம் பயப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய ரட்சிப்புக்காக, ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மில் ஒருவரை போல, சகோதரரை போல இந்த பிள்ளைகளாகிய நாம ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாகிய நமக்கு ஆதரவு கரத்தை அவர் நீட்ட வேண்டும் என்று சொன்னார். இந்த பிள்ளைகளிலே ஒருவரை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக வெளிப்பட்டு தன்னுடைய மாம்சத்தை பிற்கிறதற்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்கும் நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்காக அவர் ஜீவ அப்பமாக தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா தேவன் அருளின அப்பம், நான் உனக்காக வைத்திருக்கிற வழி என்று சொல்லி அவர் பேசுகிறார். விசுவாசிக்க முடியலையே, எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட முடியும்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மெய்யான கிறிஸ்துவை அல்ல. இந்த நாட்களில் அநேகர் மெய்யான கிறிஸ்து யார் என்று சொல்லி அறியாதவர்களாய் காணப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வேத வசனங்களை விசுவாசிப்பதும் இல்லை, வேத வசனங்களை வாசிப்பதும் இல்லை, அதனுடைய கருத்து இன்னதென்று புரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. யாரோ ஒருவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு வந்து தேவன் 3 பேர் என்று சாதிக்க விரும்புகிற எத்தனை பேர் இந்த நாளில் காணப்படுறாங்க. ஈவன் ஊழியக்காரர்கள் வேத வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னால், இல்ல நான் நம்புகிறதில் தான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி வேறொரு இயேசுவை துணிகரமாய் காண்பித்து கொடுக்கிறவர்கள் அவருடைய வருகையின் போது அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்களுடைய வேலையாயிருக்கும் அல்லவா. ஆனால் அது அவர்களுக்கு லேட்டாக காணப்படும். அறிந்து கொள்ளுங்க, இந்த நாளில் ரட்சிப்புக்கேற்றதான வேளையில், ரட்சிப்புக்கான நாளில், அந்த வினாடியில் ரட்சிக்கப்படும்படியாய் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்த ஒருவனாலே கூடாது இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய ஈகோ, அவனுடைய பெருமை, தற்பெருமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால், பேசுகிற எனக்கல்ல, சத்தியத்தை சொல்லுகிற மற்ற ஊழியக்காரருக்கு அல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் நிற்கிறார்கள், தம்முடைய பிடரியை கடினப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முள்ளில் உதைக்கிறது கடினமாம், முள்ளில் உதைக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது அவருடைய வார்த்தைக்கு முன்பாக, ஆண்டவரே இப்படியாய் காணப்படுகிறதா, நீர் வந்தால் தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய கரத்தில் விழ வேண்டும் அல்லமா. அவர் சொல்லுகிறார், நானே அவர்,
என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்காக வந்தார் என்று நாம் விசுவாசித்தால் மட்டும்தான் அவருடைய கைக்கு தப்ப முடியும் நியாய தீர்ப்பின் நாளில் என்பது கூட அநேகருக்கு புரியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். ஆச்சரியமான காரியம். எப்படியாக இந்த ஜனத்தினுடைய கண்களை பிசாசான் குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் என்று சொல்லப்படும் குருடாக்கி வைத்திருக்கிறான். யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாய் காணப்படும். ஏன் வேத வார்த்தைகளை திறக்க மாட்டேன்றாங்க, ஆராய மாட்டேன்கிறார்கள் அல்லவா? மூன்றாவது காரியம், சங்கீதம் 78:35 வசனத்தில் எப்படி மறக்கிறார்கள்? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூர்ந்தார்கள் என்று சொன்னால் மறந்திருந்தார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியக்காரன் பேசும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது, எச்சரிப்பாக வந்த பொழுது நினைவு கூர்ந்தார்கள். என்ன நினைவு கூர்ந்தார்கள்? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும். நாங்கள் சொன்ன மீட்பர் என்று சொன்னால் அவர் விலைக்கிரயத்தை கொடுக்கிறவர், அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்கிறவர், அந்த கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லணும்? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அப்படி நினைவு கூர்ந்தவர்களுக்கு தான் ரட்சிப்பு. அப்படி நினைவு கூறுகிறதான, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாக்குமே ஒழிய தேவன் என்பவர் ஒருவர், கர்த்தர் என்பவர் வேறொருவர், அல்லது கர்த்தர் மூவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறதில்லை. அல்லது ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற, இவர் வேறொருவர் என்று சொல்லுகிறதான, அவர் வரவில்லை என்று சொல்லுகிற ஒருவனுக்கும் ரட்சிப்பு என்பது உண்டாக போவதில்லை. பிசாசானவன் அந்த இடத்துல தான் தந்திரமாக விளையாடுகிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எப்படி இந்த ஆண்டவரை மறக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்தேன்.